ஹல்லேலூயா. சிறிது நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் கடைசி 3 வசனங்கள். சங்கீதம் 91 கடைசி 3 வசனங்கள் 14, 15, 16 ஆகிய வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 91வது அதிகாரம் அடிக்கடி நம்ம வாசிக்கக்கூடிய பகுதி. ஆமென். அடிக்கடி நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. சண்டே ஸ்கூல்லெல்லாம் பிள்ளைங்களுக்கு மனப்பாடமா சொல்லி கொடுப்பாங்க. அடிக்கடி இந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறது உண்டு. ஆனால் அதில் உள்ள கடைசி 3 வசனங்களை மாத்திரம் அவங்க முன்னாடி வைக்கிறேன். ஹல்லேலூயா. செய்தியின் தலைப்பு என்ன? ஆசீர்வாத கதவின் 3 திறவுகோல். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் முன்னாடி வச்சிட்டாரு. ஆசீர்வாதம் என் முன்னாடி தான் இருக்குது, ஆனா அது அடைக்கப்பட்டிருக்கு. ஆமென். இன்னைக்கு பலருடைய வார்த்தைகள் இப்படிதான் வருது. பிரதர், நான் சர்ச்சுக்கு போறேன், எத்தனையோ பேர் நான் சபைக்கு கூட்டிட்டு போறேன், ஆனா நான் மட்டும் அப்படிதான் இருக்கேன். நான் கூட்டிட்டு போனவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்திட்டாருன்னு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? நீங்க 3 திறவுகோலை உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த 3 திறவுகோலை நீங்க சரியா போட்டீங்கன்னா, சரியா போட்டு அந்த ஆசீர்வாத கதவை திறந்தீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது திறவுகோல் என்ன? வாசிங்க 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சை. ஹல்லேலூயா. முதலாவது திறவுகோல் என்ன? வாஞ்சை. வாஞ்சைனா என்னது? கர்ப்பம் தரிச்ச தாய் என் பிள்ளை எப்படியாவது நான் சுகமா பெற்றெடுப்பேன்னு சொல்றது அந்த பிள்ளை மேல அவளுக்கு இருக்க வாஞ்சை. ஆமென். நான் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி பரவாயில்ல, என் பிள்ளை எப்படியாவது படிச்சு ஒரு உயர்ந்த நிலைமை கொண்டு வந்துருவேன். இது தகப்பனுக்கு பிள்ளை மேல இருக்க வாஞ்சை. ஹல்லேலூயா. நான் எப்படியாவது 12th முடிஞ்ச உடனே MBBS போயிருவேன், நல்ல மார்க் எடுத்து படிச்சு MBBS போயிருவேன். இது MBBS படிப்பு மேல அந்த பிள்ளைக்கு இருக்கிற வாஞ்சை. நான் எப்படியாவது நல்ல ஒரு வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் நல்லா வச்சு காப்பாத்துவேன். இது பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல இருக்கிற வாஞ்சை. ஐயா, கர்த்தருடைய பெட்டி கூடார சிலைகளுக்கு உள்ளே இருக்கிறது, நான் மட்டும் எப்படி ராஜகோபுரத்தில் இருக்கிறேன். இது தாவீதுக்கு கர்த்தர் மேல உள்ள வாஞ்சை. இன்னைக்கு உங்க வாஞ்சை எது மேல இருக்கு? ஹல்லேலூயா. சரி, வாஞ்சானா என்னன்னு சொல்லியாச்சு. எதன் மேல வாஞ்சையா இருக்கணும்? சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, இன்னைக்கு இந்த பைபிள் இந்த சர்ச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போனோன்னா எத்தனை பேருக்கு ஹாலில் இருக்கு, எத்தனை பேருக்கு ஷெல்ஃப் இருக்கு? திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எத்தனை பேர் பைபிளை தேடுறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தினத்தந்தி பேப்பருக்கும் தினகரன் பேப்பருக்கும் கொடுக்குற மரியாதையை நம்ம விசுவாச பிள்ளைங்க இந்த பைபிளுக்கு கொடுக்கல. ஆமென். ஒரு வீட்டில் 8 பைபிள் 10 பைபிள் வரைக்கும் இருக்குது, ஆனா நம்மளுடைய வாஞ்சை எது மேல இருக்கு? ஹல்லேலூயா. ஒரு மணி நேரம் ஒரு பைபிளை வாசி உன்னால தியானிக்க முடியலையே, கர்த்தர் எப்படி அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும்? கர்த்தர் எப்படி உங்க மேல பரிதாபப்பட முடியும்? உங்க மேல எப்படி இறங்க முடியும்?
இந்த பைபிள் நம்ம கையில் வர்றதுக்கு சிவகாசியில் ராக்லாண்டுன்னு ஒரு மிஷினரி எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. அந்த பைபிள் அச்சடித்து அந்த பட்டணம் இன்னைக்கு ஒரு ஆசீர்வதிக்க பட்டணமாக மாறிச்சு. ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கையிலேயே கொடுத்துட்டாரியா, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பயன்படுத்தாததுனால இன்னைக்கு பிரச்சனைகள் நம்ம வேலை தாக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு சரளமாக உங்கள் கைகளில் பைபிள் புரண்டுட்டு இருக்குது. ஆனால் இந்த பைபிளை பார்க்குறதுக்கு நீங்கள் தேடி போகிற நாட்களும் வரும். காலம் கடைசியாக இருக்குது, காலம் கடைசியாக இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. என் பிள்ளைய நான் பைபிள் படிக்கிறத விட்டுட்டு நீ மற்ற புக்கு படின்னு சொல்லியாச்சுன்னா அவனுக்கு எப்படி அது மேலே வாஞ்ச வரும்? எங்கள் அம்மாலாம் சொல்கிறத கேட்டிருக்கேன். எங்கள் தாத்தா சர்ச் போயிட்டு வந்து சர்ச்சில் உள்ள பிரசங்க குறிப்பை சொல்லணுமா, அன்னைக்கு படித்த மனப்பாட வசனத்தை சொல்லணுமா, சொல்லிட்டு 5 அதிகாரம் பைபிளை வாசிக்கணுமா. அது செஞ்சாதான் அன்னைக்கு சாப்பாடு, அது செஞ்சாதான் வீட்டுக்குள்ளே வர முடியும், அது செஞ்சாதான் கேட்குறத வாங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு எதை வச்சுட்டு இருக்கிறோம்? பசங்க இப்படியே இருக்கிறாங்க. எப்பா என்னப்பா பண்ணுறான்னு கேட்டால் ஐபாடா, செல்ஃபோனா. ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டா வாரான், பைபிள் இல்லை கையில். அண்ணா செல்ஃபோனில் வச்சுருக்கேன் அண்ணே. எச்சரிக்கையாக இருங்க. பிசாசு கையில் உள்ள எதை வச்சு வேணாலும் உங்களை வஞ்சிக்கலாம். இங்கே கேட்குறத நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் போய் சொல்லுங்க, உங்கள் பிள்ளைங்களை கண்டிச்சு வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 122 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆலயத்துக்கு மனமகிழ்ச்சியோடு வாரீங்க? ஆலயத்துக்கு உண்மையிலேயே மனமகிழ்ச்சியோடு இருந்தாச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு இடம் இருக்காது, இங்கே வரைக்கும் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்களா, பிரதர் எங்கள் சர்ச்சில் இவ்வளோ தான் மெம்பர்ஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை, அது 2வது பார்ட்டு. அந்த சைடுக்கே நான் வரல, அந்த பகுதிக்கே நான் வரல. நீங்கள் வரும்போது யாரையாவது 2 பேரை கூட்டிகிட்டு வந்தாலே இந்த இடம் நிரம்பி இருக்கும். ஏன் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வர சொன்னாலே இந்த இடம் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ சர்ச் மேலே என்ன வாஞ்ச இருக்குது? நான் கொடுக்குறத பற்றியே பேசலை. ஏன்னா உங்கள் சபைகளில் நீங்கள் நல்லா செய்கிறீங்க, எனக்கு தெரியும். நான் அநேக சபைகளுக்கு போகிறது உண்டு. போகிறதுல சில சபைகள் தான் எனக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சபை தான் உங்கள் சபை. எல்லாத்தையும் நேர்த்தியாக பண்ணி வச்சுருக்கீங்க, நல்ல காஸ்ட்லியான திங்ஸாக வாங்கி வச்சுருக்கிறீங்க. நான் கொடுக்குற ஆஸ்பெக்டை பற்றியே பேசலை. சாயங்காலம் 1 மணி நேரம் உங்கள் பிள்ளைங்களை சர்ச்சுக்கு வந்துட்டு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஊழியக்காரனுக்கு ஒரு தேவை இருக்குது, நீ போய் அதை என்னன்னு பாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு ஷர்ட் அயர்ன் பண்ணி கொடுத்துருக்குறேன். எங்கள் அப்பா சிஎஸ்ஐயில் ஒரு முக்கியமான நபர், பொறுப்புலலாம் இல்லை, கொஞ்சம் முக்கியமான நபர். வீட்டுக்கு அதனால் அடிக்கடி ஊழியக்காரங்க வருவாங்க. ஷர்ட் அயர்ன் பண்ணி கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு 2 வீலர் ஓட்டிகிட்டு போயிருக்கிறேன், அவங்களுக்கு செருப்பு கூட தூக்கிட்டு போயிருக்கிறேன். அதனால என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன் உங்கள் பிள்ளைங்களை எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க? சர்ச்சை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடினமாக இருக்கோ? பேசுறது கடினமாக இருக்கோ? ஹல்லேலூயா. குற்றப்படுத்துறதுக்காண்டி சொல்லலை ஐயா. ஒரு ரட்சிப்பை உருவாக்குற மாவட்டம் நம்ம மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு எனக்கு அந்த ரட்சிப்புக்கு பங்கு உண்டு, ரட்சிப்பை உருவாக்குறதுல பங்கு உண்டு. ஆனால் நம்ம இடத்துல எப்படி இருக்கிறோம்? தாவீதுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. கர்த்தரனே ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு. குப்பையில் இருந்தேன் கோட்டையில ஏற்றினாரு. ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த மனுஷங்களை மேய்க்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. ஆனால் நான் ராஜா மாளிகையில் இருக்கிறேன், ராஜ உணவுகளை உண்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கு. நான் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டாமா என்று சொல்லி வாஞ்சே இருந்தான். ஆமென்.
நம்மளுக்கு ஒரு அருமையான ஆலயத்தை கட்டி தந்துட்டார் ஆண்டவர். எத்தனையோ பேர் என்ன ஓலை கூரையில தான் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. அநேக மிஷினரிமார்களுடைய மெயில்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்கிறோம், பார்ப்பேன். ஒன்றுமே இருக்காது, கட்டாந்தரையில் உட்கார்ந்துருப்பாங்க, மேலே ஒரே ஒரு கூரை தான், அந்த இடத்துல ஆராதிக்கிறாங்க, ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு அருமையான ஆலயத்தை தந்திருக்கிறாரு, அருமையான ஒரு சபையை தந்திருக்கிறாரு, நல்லதொரு போதகரை தந்திருக்கிறாரு. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நீங்களும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நான் பெய் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டியவன், நான் பெய் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபைகளை நிரப்ப வேண்டியவன், ஏன் நான் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டியவன். கர்த்தர் எத்தனையோ பாரத்தை கொடுத்தும், எத்தனையோ கவலைகளை கொடுத்தும், எத்தனையோ வரங்களை கொடுத்து என்னை நிரப்பியும், எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தோம், நான் அதை செய்யாமல் இருந்தேனே. கர்த்தர் கணக்கு கேட்பாரா இல்லையா? ஹல்லேலூயா. கண்டிப்பா கணக்கு கேட்பாரு. யோனாவே நினைவேக்கு போகணும் சொன்னா நினைவேக்கு போகணும், தர்ஷீஷுக்கு போனா பிரச்சனை, தர்ஷீஷுக்கு போனா பிரச்சனை. யா ஆண்டவர் சொல்றத கேட்டு செய்யாம இருந்தோம்னா பிரச்சனை நம்மளுக்கு தான். ஆண்டவர் ஒரு இடத்துல நிக்காதன்னு சொன்னா நிக்க கூடாது, ஒரு இடத்துல நில்லுன்னா நிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சீஷன் ஒரு வார்த்தையை சொன்னாரு, சேவல் கோவுறதுக்கு முன்னாடி எத்தனை நேரம் மறுதளிப்ப? எத்தனை நேரம்? 3 நேரம். அவன் ஒரு இடத்துல போய் நிற்கிறான், கேட்குறாங்க, மறுதளிக்கான். அப்பமாவது அவனுக்கு உணர்வு வந்திருக்கணும். அந்த இடத்த விட்டு அவன் போயிருந்தாம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. திரும்பவும் சுற்றி சுற்றி அதே இடத்துல தான் வந்து நிற்கிறான். 2வது தடவையும் கேட்குறாங்க, நீ அந்த மனுஷன் கூட இருந்தவன் தானேன்னு. இல்லைன்னு மறுதளிக்கிறான். அப்பவாச்சும் அவனுக்கு உணர்வு வந்திருக்கணும், அப்பமும் வரல. 3வது போகிறான், திரும்பவும் அங்கே தான் வந்து நிற்கிறான். 3வது மறுதளிக்கும் போது ஆண்டவருடைய முகத்தை பார்க்குறான். அவரை இவனை பார்க்குறாரு, சேவல் கூவுது. இன்னைக்கு உங்கள் வீட்டில் சேவல் கூவுதா? ஹல்லேலூயா. சேவல் கூவுதா? ஓ, சேவல் கூவுறதுன்னா என்னன்னு தெரியலையோ? சேவல் எப்படி கூவும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா கடன் அப்படிங்கிற சேவல் வந்து கூவும். ஆமென். ஐயா வியாதி அப்படிங்கிற சேவல் வந்து கூவும். ஐயா கண்ணீர் அப்படிங்கிற சேவல் வந்து கூவும். ஆசீர்வாத தடைகள் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேவல் கூவாம இருக்கணும்னா கர்த்தர் சொல்றதை கேட்டு நடங்க. ஹல்லேலூயா. சபைகள்ல போதக மேய்ப்பனுக்கு ஒப்பா இருக்கிறான். விசுவாசிகள் அப்படின்னு சொல்ற நாம, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா எனக்கு சபையை ஆண்டவர் கொடுக்கல, என்னை ஒரு சுவிசேஷகனாக தான் வச்சிருக்காரு. சபைக்கு உள்ள இருக்கிற மெம்பர்ஸ்ல விசுவாசிகள்ல நானும் ஒருத்தவன் தான். விசுவாசிகளாகிய நம்மை ஆடுகளுக்கு ஒப்பா வச்சிருக்கிறாரு. இப்ப மேய்ப்பன் குட்டி போடுவானா, ஆடுகள் குட்டி போடுமா? ஹல்லேலூயா. புரியலையோ? எம்மா ஒரு ஆட்டு மந்தை இருக்குது, ஒரு ஆட்டு மந்தை இருக்குது, நல்ல ஆடு, செழிப்பான ஆடு. இந்த ஆடுகள் குட்டி போடணுமா, இல்லை இந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய நான் குட்டி போடணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல சொல்லமா? கொஸ்டின் கேட்டேன். யாரு குட்டி போடணும்? ஆடு. நம்ம இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எங்க பாஸ்டர் போவாரு, வீடு சந்திக்க போவாரு, கொண்டு வருவாரு, நாங்க பார்த்துக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஏன் ஒரு ஆடு அது இனப்பெருக்கம் பண்ண வேண்டிய ஆடு இனப்பெருக்கம் பண்ணாம இருந்ததுன்னா அதுக்கு நிலைமை என்ன? கிறிஸ்மஸ் கசாப்பு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்மஸுக்கு முடிஞ்சு, அது அதோட வாழ்க்கை முடிஞ்சு. அப்போ சபைகள்ல ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டிய நீங்களும் நானும் சபை மேல ஒரு பற்று இல்லாம, சபை மேல ஒரு அக்கறை இல்லாம, சபை மேல ஒரு வாஞ்சை இல்லாம இருந்தோன்னா நம்ம நிலைமை என்ன?
அதே தான். ஆனால் எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பாஸ்டர் எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை. கொடுத்தது யாரு? ஏம்மா, சபை மேலே வாஞ்ச இல்லாமல் எத்தனை கூட்டங்களுக்கு போனாலும் சரி, எத்தனை இடங்களுக்கு கடிதம் எழுதி போட்டாலும் சரி, ஒன்றும் நடக்காது. உங்கள் விசுவாசம்தான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் செய்கிற ஜபந்தான் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தும். நீங்கள் செய்கிற காரியங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கும். மற்றபடி எங்கே கடிதம் எழுதி போட்டாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வீடு. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்களோ, எப்படி காப்பாற்றுறீங்களோ, எப்படி பரிசுத்தமாக வைக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்களோ, அதே வாஞ்ச சபைகளே இருக்கணும். எஸ், சபைகளில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, மற்ற நாளை விட்டுருவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவரோட ஃபுல் ஹிஸ்டரியும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. என்கிட்ட புதுசாக ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருக்குமா, அவனை பற்றி எனக்கு எந்த அளவுக்கு தெரியும், அதை தெரிஞ்சுக்கோங்க.